ஆச்சரியப்படுத்தும் அண்ணாமலையின் தேர்தல் பிரச்சார வேன். இரண்டு புறங்களிலும் மோடியுடன் அண்ணாமலை அமர்ந்திருக்கும் புகைப்படம். நயினார் நாகேந்திரனை தூக்கி கடாசி விட்டார். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுவரை தேர்தலில் போட்டியிடாத நிலையில் பிரச்சாரத்தில் படுதீவிரமாக இருக்கிறார். குறிப்பாக பாஜக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் செய்வதால் ஒரு நாளைக்கு பல மாவட்டங்களுக்கு அவர் விசிட் அடிக்கிறார். குறிப்பாக நேற்று தமிழக பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை ஆதரித்து அவிநாசி தொகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்தார். அதேபோல் அதிமுகவின் பல அமைச்சர்களும் கோவையில் தங்களது தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்யுமாறு அண்ணாமலையை துரத்திய நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுக்க இருந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யுமாறு அண்ணாமலையை துரத்த தொடங்கிவிட்டார்கள். காரணம், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு வங்கி உள்ளது என்றாலே அதற்கு அண்ணாமலை தான் காரணம். அவர் பிரச்சாரம் செய்தால் மட்டுமே அந்த ஓட்டுகள் பாஜக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைக்கும் என்பதனால் அண்ணாமலையின் பிரச்சாரம் தங்களது வெற்றிக்கு அவசியம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் நினைக்கிறார்கள். இந்த நிலையில் அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செல்வதற்கு உருவாகியுள்ள பிரச்சார வேன் குறித்த வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அந்த வேனில் முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தில் பாஜகவின் தாமரை சின்னம் இடம்பெற்றுள்ளது. அதன் இடது பக்கம் வலது பக்கத்தில் பிரதமர் மோடியுடன் அண்ணாமலை அமர்ந்திருக்கும் புகைப்படம் பெரிய அளவில் அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக பாஜகவை சார்ந்த நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட யாருடைய புகைப்படங்களும் அந்த வேனில் இடம்பெறவில்லை. முழுக்க முழுக்க பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தும் வகையில் அந்த பிரச்சார வேன் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி அண்ணாமலை பிரச்சாரத்திலும் தனக்கென ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்த்து பாஜக தொண்டர்கள் அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை திறம்பட நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அண்ணாமலை. அதனால்தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வது கூட ஏதோ ஒரு வாகனத்தில் செல்லாமல் தனக்கென பிரத்யேகமாக ஒரு வாகனத்தை உருவாக்கி அதில் செல்கிறார். இதுவே அண்ணாமலையின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் பாஜகவினர் தங்களது கருத்தினை பதிவிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. நாவை அடக்கி பேசுங்கள் கனிமொழி. ஸ்டாலின் உதயநிதியுடன் சேர்ந்து கொண்டு பேசினால் மீண்டும் திகார் சிறைக்கு சென்று விடுவீர்கள். ராசா ஆடியோ வெளியிட்டதே உங்கள் டோட்டல் குடும்பத்துக்கும் ஆப்படிக்கத்தான். எச்சரிக்கை விடுத்த எடப்பாடி. தற்போது தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் எப்படியேனும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுக்க சென்று தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையான முறையில் விமர்சித்து வருகிறார்கள். இதற்கு அவரும் தக்க பதிலடி கொடுத்து கொண்டுதான் வருகிறார். குறிப்பாக கனிமொழி ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆளுநராக போகிறார் என்று கூறியிருந்தார். இதையடுத்து எடப்பாடி கனிமொழிக்கு பதிலளிக்கையில், திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தபோதும் மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி ஆகிய 3 பேர் மட்டுமே இருப்பது போன்று செயல்பட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி, கடந்த காலங்களில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி தான் மோசமான முறையில் பேசுவார்கள். இந்த முறை கனிமொழியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு தவறான வார்த்தைகளை பிரத்யோகம் செய்கிறார். ஆனால் அவரது தந்தை கருணாநிதியையே நாங்கள் பார்த்துவிட்டோம். இவரை சமாளிப்பதெல்லாம் ஒரு விஷயமா? அதோடு நான் ஆளுநராகி விடுவேன் என்று கனிமொழி சொல்கிறார். ஆனால் அதை இவராக சொல்லவில்லை. திமுகவில் யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுகிறார். அதோடு காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினேன், அதை கூட விமர்சிக்கிறார்கள். பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தால் ஆசீர்வாதத்தை பற்றி இவர்களுக்கு தெரியும். இவர்கள்தான் அப்படி ஒரு குடும்பத்தில் பிறக்கவில்லையே. அதோடு கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நல்லாட்சி நடத்தி இருந்தால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதை பற்றி இவர்கள் யோசிக்கலாம். ஆனால் செய்ததெல்லாம் மக்கள் விரோத செயல். நிர்வாகம் நடத்த தெரியாமல் தமிழ்நாட்டின் பெயரில் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வைத்துவிட்டார் மு.க. ஸ்டாலின். அதோடு தேவையில்லாமல் இவர்கள் அமித்ஷாவை விமர்சிக்கிறார்கள். நான் அவரை சந்திக்க சென்றால் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்குகிறார்கள். நான் என்ன பாகிஸ்தான் அமைச்சரையா சந்திக்க சென்றேன்? இந்தியாவின் உள்துறை அமைச்சரை தான் சந்திக்க செல்கிறேன். திமுகவுக்கு அமித்ஷாவை பார்த்தாலே பெரும் பயம். அதனால் தான் நான் அவரை சந்திக்க சென்றாலே இவர்கள் இங்கு கதறுகிறார்கள். அதோடு இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியதிலிருந்து கனிமொழி ஓவராக வார்த்தை விடுகிறார். இதுபோன்ற நாவடக்கம் இல்லாமல் தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்தால் நிலுவையில் உள்ள 2G வழக்கு தூசு தட்டப்படும். மீண்டும் திகார் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதோடு சமீபத்தில் ராசா வெளியிட்ட ஆடியோ இந்த 2G வழக்கில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. குறிப்பாக தன்னை நல்லவர் போன்று காட்டிக்கொள்ளும் மு.க. ஸ்டாலின் தான் அந்த ஊழலுக்கே மூல காரணம் என்று அவர் கூறியுள்ளார். அந்த அளவுக்கு 1,76,000 கோடியை அடித்து அப்போதைய காங்கிரஸ் அரசுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு எதுவும் அறியாதவர் போல் இருக்கிறார் இந்த ஸ்டாலின்.
அதனால் அந்த வழக்கின் பின்னணியில் இருக்கும் உண்மை குற்றவாளியை உலகிற்கு காட்டவே ஆராசா அந்த ஆடியோவை வெளியிட்டுள்ளார் என்பது நன்றாக தெரிகிறது. இந்த 2G ஊழலிலிருந்து மு.க. ஸ்டாலின் கனிமொழி தப்ப முடியாது. டோட்டல் கோபாலபுரத்துக்கு ஆப்படிக்கவே ஆராசா களமிறங்கி இருக்கிறார். அதனால் இந்த ஆடியோ விவகாரம் விரைவில் விஸ்வரூபம் எடுக்கும் என்று திமுக குடும்பத்துக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துள்ளார் எடப்பாடி. அடுத்த செய்தி. ஜனநாயகன் படத்தை இணையத்தில் கசிய விட்டது யார்? எல். முருகன், உதயநிதி மீது பழி போடும் ஆதவ் அர்ஜுனா. பின்னணியில் நடந்தது என்ன? விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் ஏற்கனவே சென்சார் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது. அதோடு தற்போது அவர் தேர்தலில் போட்டியிடுவதால் அவர் நடித்த படத்தை தற்போதைக்கு வெளியிட தேர்தல் ஆணையம் அனுமதிக்காது. இதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகன் படம் திரைக்கு வர வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் நேற்று அப்படம் இணையத்தில் வெளியாகிவிட்டதாக அப்படக்குழு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டது. அதோடு இணையத்தில் வெளியாகியுள்ள படத்தை யாரும் டவுன்லோட் செய்யக்கூடாது, யாருக்கும் பகிரக்கூடாது என்றெல்லாம் கண்டிஷன் போட்டார்கள். ஆனால் சென்சார் போர்டுக்கு இந்த படம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது எப்படி வெளியானது? அதோடு அந்த பிரிண்டில் எடிட்டர் மார்க்கும் உள்ளது. அப்படி என்றால் சென்சார் போர்டுக்கு ஒரு பிரிண்ட் அனுப்பி வைக்கப்பட்டு இருந்தாலும் ஜனநாயகன் படக்குழுவிடமும் ஒரு பிரிண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வெளியிட்டது யார் என்பதை விசாரிப்பதில் படக்குழுவுக்கு என்ன பிரச்சனை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஜனநாயகன் படத்தை மத்திய அமைச்சர் எல். முருகனும் உதயநிதியும் வெளியிட்டு விட்டார்கள் என்று கூறியுள்ளார். ஆரம்பத்திலிருந்து விஜய் படத்தை வெளியிட்டுவிடக் கூடாது என்று தடை போட்டது இவர்கள்தான். அதனால் இவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது என்று கூறியுள்ளார். இப்படி ஆதவ் அர்ஜுனா ஒரு தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் பாஜகவினர் இதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவிட்டு வருகிறார்கள். இந்த படத்தின் பிரிண்ட் சென்சார் போர்டில் இருக்கிறது. மீதமுள்ள பிரிண்ட்கள் அனைத்தும் படக்குழுவிடம் இருக்கிறது. அப்படி என்றால் இதை யார் வெளியிட்டது என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? அதோடு இந்த பிரிண்டில் எடிட்டர் மார்க் உள்ளது. அப்படி என்றால் இந்த படத்தின் எடிட்டர் டேபிளில் இருந்து தான் இது வெளியாகி இருக்க வேண்டும். அதுவும் இதை திட்டமிட்டே விஜய் வெளியிட்டிருக்கலாம். இந்த படம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளிவந்தால் தான் அவரது அரசியலுக்கு பிளஸ் பாயிண்டாக அமையும். அதன் காரணமாகவே விஜய் சொல்லிதான் இந்த படத்தை வெளியிட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் இப்படி மொத்த பிரிண்டையும் வெளியிட முடியாது. அதோடு ஜனநாயகன் படக்குழுவினர் இப்போது வரை படம் இணையத்தில் வெளியாகிவிட்டது என்று சொல்கிறார்களே தவிர எப்படி வெளியானது என்பதை சொல்ல மறுக்கிறார்கள். 500 கோடி ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்துவிட்டு யாராவது அதை இணையத்தில் போடுவார்களா? அப்படி அவர்கள் போட்டுள்ளார்கள் என்றால் இதன் பின்னால் ஏதோ மிகப்பெரிய அரசியல் உள்ளது. குறிப்பாக தனக்கு எதிராக இதை மத்திய பாஜக செய்துவிட்டது என்ற ஒரு பழியை போட்டு தமிழ்நாட்டு மக்களின் அனுதாப ஓட்டுகளை வாங்குவதற்கு கூட விஜய் திட்டம் போட்டிருக்கலாம் என்று பாஜகவை சார்ந்த சிலர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ராகுல் காந்தியை பார்த்ததும் யூ-டர்ன் போட்ட பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலும் எந்தவித யூகமும் பார்க்க மாட்டார். குறிப்பா மக்களவையில் எதிர்கட்சியுடன் அவர் காரசாரமான விவாதத்தில் ஈடுபடுவார் என்றாலும் வெளியில் வந்ததும் அதை காட்டிக்கொள்ள மாட்டார். அப்படித்தான் இன்றைக்கு மக்களவை வளாகத்தில் சமூக சீர்திருத்தவாதி ஜோதிராவின் 200வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அவரது உருவச்சிலைக்கு மலர் தூவிய தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். அப்போது அதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தான் அங்கிருந்து செல்லும் போது அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியும் நிற்பதை பார்த்தவர் அவரை தேடிச் சென்று கை குலுக்கியுள்ளார். சிறிது நேரம் ராகுல் காந்தியிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். பெரும்பாலும் பிரதமர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை கண்டாலும் கண்டும் காணாதது போல் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் பிரதமர் மோடியோ ராகுல் காந்தியை தேடிச் சென்று கைக்குலுக்கி பேசியது கவனம் பெற்றிருப்பதோடு யூகா பார்க்காத ஒரு பிரதமர் என்றால் அது மோடி ஒருவர்தான் என்று பலரும் அவரது செயல்பாட்டை பெருமையாக பேசிக்கொண்டு வருகிறார்கள்.